இலங்கையில் தமிழ் பேசும் மக்களை மறுகுடியமர்த்தும் பணியில் அரசு தீவிரமாக உள்ளது என இலங்கை நீர்வளத்துறை அமைச்சர் ரஹூப் ஹக்கீம் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், வடகிழக்கு மாகாணத்தில் வாழும் தமிழ் மற்றும் இஸ்லாமிய மக்களை மறுகுடியமர்த்தும் பணியில் இலங்கை அரசு துரிதமாக செயல்படுவதாக கூறினார். அரசு செலவில் 65,000 வீடுகளை கட்ட பெரிய கட்டுமான நிறுவனத்திற்கு அனுமதி வழங்கி இலங்கை அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாகவும் அவர் கூறினார். இந்த பகுதியில் உள்கட்டமைப்பு வசதிகள், நீர்வளங்கள், வடிகால் வாய்கள் அமைக்கும் பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். வடகிழக்கு மாநிலத்தில் வாழுகிற தமிழ் மற்றும் முஸ்லிம் மக்களுக்கான எல்லா தமிழ் பேசும் மக்களுக்கும் மேல்குடியேற்ற வசதிகளை மேம்படுத்துவதற்கான துரித வேலை திட்டங்களை அரசாங்கம் இப்பொழுது அமல்படுத்திக் கொண்டிருக்கிறது. நேற்று நடந்த அமைச்சரவை கூட்டத்திலும் அரசாங்க செலவில் 65,000 வீடுகளை கட்டுவதற்கான அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது.